ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உத்தவ கீதா 34வது ஸ்லோகம், பக்கம் 64. அபாம் ரசக ச பரமஹ தேஜிஷ்டானாம் விபா வசுஹு பிரபா சூரிய இந்து நாதாராணாம் சப்தஹ அகம் நபசஹ பரஹ. விபூதி யோகத்தில் இருக்கிறோம் உத்தவ கீதையில. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமாக எடுத்து அது அனைத்தையும் கூற முடியாது, ஒரு முடிந்த அளவுக்கு கூறி அவை அனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல அப்படிங்கிற தியானத்துல அவர் இருக்க சொல்றாரு. அதுதான் விபூதி யோகம், இறைவனாக பார்த்தல், ஒன்னொன்னுக்கு பயிற்சி கொடுத்தல். இது 2 லெவல்ல இருப்பது அனைத்தும் இறைவனாக ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதற்குண்டான பயிற்சி மனதுக்கு கொடுக்கணும். அதுதான் விபூதி யோகம். கொடுத்து தான் அந்த ஞானத்தில் நம்ம இறைவனாக பார்க்க முடியும், உணர்தலோக. இப்போ அது பண்றோம், அதுக்கு முன்னால் கொடுக்கறத விபூதி யோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம், 2 விதமான பலன் பார்க்கலாம். ஒன்று, நம்மளுக்குள்ள ஒன்று கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற போது நமக்குள்ள வித்யா கர்வம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதிலிருந்து விடுபடுவதற்காக விபூதி யோகம் இல்லாமல் போனோம்னா கர்வத்தில் தான் நிற்போம். அப்போ கர்வம்ங்கிறது தேவையில்லை. 2வது விஷயம், கர்வம்னா எனக்கு மற்றவங்களாம் யாரும் படிக்கல, நான் படிக்கிறேன், ஸோ ஐ எம் த கிரேட், அப்போ நான் சொல்கிறதெல்லாம் எல்லாரும் கேட்கணும், என்னை மதிக்கணும், அப்படியே எதிர்பார்ப்பு வந்துடும். கர்வம் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுங்கன்னா அது கம்முன்னு இருக்காது. உடனே 4 பேர்த்திட்ட மரியாதையும் மதிப்பு எதிர்பார்க்கும், நாம் சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கும். கர்வம் கொண்ட மனம், நான் கரெக்டாக சொல்கிறேன்ல நீ கேளு அப்படின்னு கேட்கறது எதனால தான் வருது, கர்வம். அதுலேருந்து விடுபடுங்கிறது வித்தியார்த்திகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது பொறாமை. ஒருத்தரிடம் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு குவாலிட்டி தன்மை பார்க்கும்போது அது இறைவனாக பார்க்கும் பொழுது எப்படி பொறாமை வரும்? பொறாமையிலிருந்து விடுபடுவதற்கு இது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல், பெற்ற ஞானத்தில் நின்று என்னால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல, நிதித்தியாசனத்துக்கும் விபூதி யோகம் பயன்படும். இறைவனாக பார்த்து அது இறைவனும் நானும் இறைவனும் என்னை தவிர்த்து வேறல்லங்கிறது புரிந்து அகமேவ இதகும் சர்வம். ஃபர்ஸ்ட் ஈஷா வாஷ்யம், ஈஷா ஈஸ்வரனேக இதகும் சர்வம். அதுல நின்று பழகிதான் எங்க வர முடியும், அகமேவ இதகும் சர்வம். அது அல்டிமேட். அதற்குண்டான பயிற்சி தான் விபூதி யோகம், இறைவனாக பார்த்தல். நான் முதலே சொன்னேன், இதுல ஒரு ஆர்டர் பிரகாரம் அப்படிலாம் எது இருக்காது, ஒரு கிரமமெல்லாம் இருக்காது. வரிசையா ஒன்ன சொல்லுவாரு, அடுத்தொன்னு சொல்லுவாரு, கடைசியில் இப்ப முடிக்க போறாரு. இப்படியே சொல்லிக்கிட்டே போனோன்னா உத்தவ கீதையே எதுல போயிடும், விபூதி யோகம் சொன்னாலும் உத்தவ கீதை முடியாது, அதனால முடிச்சுக்கலாம் போதும் அப்படின்னு அவரே முடிவு பண்ணி இப்ப கடைசி விபூதி யோகத்தினுடைய முடிவுக்கு அவர் முடிக்க போறாரு. இதுல கடைசி 34 என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உபாதான காரணமாக நான் இருக்கிறேன். ஹையர் லெவல் ஒரு பொருளா பார்த்துட்டு இப்ப எங்க கொண்டு போறாரு, உபாதான காரணமாக, இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாக. இப்ப ஒரு குயவன் ஒரு பானையை படைக்கிறான்னு வச்சுக்கல, அவர் நிமித்த காரணம். அவர் அந்த படைப்போட சரி, ஸ்திதிக்கும் லயத்துக்கும் அவர் வரமாட்டார் நிமித்த காரணமாக இருக்கும்போது. உபாதான காரணம் எது, மண்ணுதான் என்ன பண்ணுது, பானை தோன்ற காலத்திலும் சரி, பானை இருக்கிற காலத்திலும் சரி, பானை உடைஞ்ச காலத்திலும் சரி, மண் என்ன ஆயிட்டே இருக்கும். சோ உபாதான காரணமாக நான் இருக்கிறேன். எப்படி பானைக்கு மண் உபாதானமாக இருந்து தொடர்ந்து மண் மட்டும்தான் இருக்குது, அது வேற விஷயம்.
அது மாதிரி உலகத்துக்கு நான் தான் உபாதான காரணமாக இருக்கிறேன் போது ஸ்திதி காலத்திலேயும் நான் தான், சிருஷ்டி ஆகிற காலத்திலையும் நான் தான், ஸ்திதி காலத்திலையும் நான் தான், லய காலத்திலையும் இருப்பது நான் மட்டும்தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்றாரு இந்த இடத்துல எல்லா பூதமாக. ஏன்னா இந்த உலகம் எதிலிருந்து வந்தது? 5 பூதங்கள். உபாதான காரணம்னா பேசிக் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஜெகத். என்னது ரா மெட்டீரியல்? வாட் இஸ் த ரா மெட்டீரியல்? 5 பூதங்கள். இப்ப பானை ரா மெட்டீரியல் என்ன? மண். அந்த மாதிரி ரா மெட்டீரியல் ஃபார் திஸ் ஜெகத் என்னது? இந்த பாடியா இருந்தாலும் சரிங்க, இந்த ஜெகத்தா இருந்தாலும் சரி, நீங்க பாக்குற எந்த பாடியா இருந்தாலும் சரி, ரா மெட்டீரியல் என்ன? ஒரு எளிய பூனையை எதை பாருங்க, என்ன ரா மெட்டீரியல்ஸ்? பூதங்கள், 5 பூதங்கள். அதனால அதுவாக நான் இருக்கிறேன். புரிஞ்சு அந்த 5 பூதங்கள் இறைவனும் போது அதிலிருந்து படைக்கப்பட்ட சரீரம் எல்லாம் என்னவாத்தான் இருக்க போகுது? இறைவனாக இருக்குதுன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அப்பாம் ரசகச்ச பரமகா. தண்ணீரின் உள்ள அந்த நீர் தத்துவமாக இருக்கிறேன். தமிழ்ல சொல்லும்போது அதை நீர்மைன்னு சொல்லுவோம். வாய்மை பொய்மைங்கிற மாதிரி நீர் தத்துவத்துக்கு பேர் நீர்மைன்னு சொல்லுவோம் வார்த்தை. புரிஞ்சா பாருங்க, இல்லைன்னா தண்ணீர் தத்துவம், நீர் தத்துவமாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரிதான். அதுக்கு தமிழ் ஒரு வேர்டு நீர்மைன்னு இருக்கு. நீர் தத்துவமாக, இதெல்லாம் சூக்ஷ்மமாக. ஏன்னா தத்துவம் வந்து சூக்ஷ்மம், நம்ம கண்ணுக்கு தெரிய நீரினுடைய தத்துவமாக சூக்ஷ்ம ஆப்பக நீர் நானாக இருக்கிறேன். ஏன்னா அந்த சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலம் வந்திருக்கு. அப்ப அந்த சூக்ஷ்ம தன்மாத்திரையாக இருக்கிற நீர் தத்துவமாக நான் இருக்கிறேன்னா அப்புறம் ஸ்தூலத்துல தெரிகிற நீர் வந்து இறைவனை தவிர்த்து வேறாக இருக்க முடியும். சோ அதுவும் இறைவன் தான். அந்த தத்துவமாக இருக்கிற இந்த உடல்களும் என்னதான்? 70% பாடியில் என்னதான் இருக்குது? நீர் தத்துவம் தான் இருக்குது. அதுவும் நான் தான். அடுத்தது தேஜிஷ்டானாம் விபாவசுகு. தேஜிஷ்டானாம் பேரொளி கொண்டவைகளுள், அந்த கிரகணம் சொல்ல ஒளிகளுள் அக்னியாக இருக்கிறேன். விபாவசுகு அக்னியாக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்பக, அடுத்தது அக்னி தத்துவம். பேரொளி வீசுபவைகளில் தேஜிஷ்டானாம் விபாவசுகு அக்னி தத்துவமாக நான் இருக்கிறேன். அடுத்தது சூரிய சந்திர தாராணாம். சூரியன் இந்து, இந்து சந்திரன், சூரிய சந்திரன். தாரணம்னா நட்சத்திரங்கள். இதனுடைய பிரபா ஒளி கிரகணங்களாக இருக்கிறது. the light rays of சூர்யா, சந்திரா அண்ட் நக்ஷத்ரா. the light rays, ஃபர்ஸ்ட் அந்த பிரகாசத்தை, இப்ப லைட் ரேஸ். தமிழ வந்து கிரகணங்கள் சொல்லுவோம். the rays of light rays. அதுவாக நான் இருக்கிறேன். சப்தக அகம். சப்தக அகம் போது பாருங்க, வரிசையா அவர் வந்து ஆகாசங்களோட யூஸ் பண்ணல. ஆகாசத்துடைய குணம் என்னது? சப்தம். எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 2-3 வருஷம் படிச்சவங்க அப்படிங்கும் போது கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கறத வச்சு அவர் என்ன சொல்றாரு? ஆகாசமாக நான் இருக்கிறேன்னு சொல்லல, சப்தகா. அப்ப சப்தங்கிறது ஆகாசத்துடைய குணம். அதுவாக நான் இருக்கிறேன். நபசக. நபசகதான் ஆகாசம். சப்தனா அதனுடைய குணம். ஆகாசம்னா நபசக, ஆகாசமாகவும் அதனுடைய குணமாகவும் இருக்கிறேன். இது பாருங்க, இது ஒன்ன வச்சு மேல எல்லாத்தையும் அதனுடைய குணத்தையும் சேர்த்து நாம் எடுத்துக்கணும். சூக்ஷ்ம ஆகாசமாக இருக்கிறேன், அதனுடைய குணம் என்ன? சப்தம். அடுத்தது ஆகாஷுக்கு அடுத்தது வாயு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷம் இருக்கும். சப்தம் பிளஸ் ஸ்பர்ஷம் தான் என்னது? வாயுனுடைய குணம். இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலா படிச்சிருக்கோம். அப்படி நீங்க ஒரு ஸ்தூல சூக்ஷ்ம பூதத்தையும் அதனுடைய குணங்களையும் சேர்த்து புரிஞ்சுக்குங்க. அதுவாக நான் தான் இருக்கிறேன். ஆகாசமாக நான் தான் இருக்கிறேன், ஆகாசத்துடைய குணமாக நான் தான் இருக்கிறேன். வாயுவாக நான் தான் இருக்கிறேன். வாயுவோட குணம் என்ன? ஸ்பர்ஷம் பிளஸ் சப்தம் பிளஸ் ஸ்பர்ஷம். சப்தங்கிறது எல்லாத்தோட ஆட் ஆகிட்டே வரும். ஏன்னா ஆகாசத்துல இருந்து எல்லாம் வருது அப்படின்னா அந்த சப்தங்கிறது பார்த்தீங்கன்னா இப்ப நீர் ஓடுது ஒரு சப்தம் வருதா இல்லையா, வாயு வீசுது ஒரு சப்தம் கேட்குதா இல்லையா, எல்லாத்தோட அந்த சப்தம் இருக்கும். மற்ற 5 பூதங்களோட என்ன சேர்ந்து போகும்? சப்தம். அது கூட ஒரு குணம் ஆட் ஆகும் போதுதான், ஸ்பர்ஷம் ஆட் ஆகும் போதுதான் வாயு. அந்த 2 குணங்கள் சேரும் போதுதான் வாயு சிருஷ்டி ஆகுது. அந்த மாதிரி
எல்லா சூக்ஷ்ம பூதமாகவும் அதனுடைய குணமாகவும் நான் தான் இருக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடைசியில் மட்டும்தான் சப்தத்தை ஆட் பண்றாரு. மேலையில வெறும் ஆப்பக ரசக, அதனுடைய ஆப்பக நீரினுடைய தத்துவ குணம் என்ன? சுவை. ரசக பாத்தீங்கன்னா அந்த அங்கேயே ஒரு குணத்தை ஆட் பண்றாரு. அடுத்தது இந்த மாதிரி எப்படி இருக்க? 5 இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் 5 சூக்ஷ்ம பூதங்களாகவும் அதனுடைய குணமாகவும் நான் இருக்கிறேன். அடுத்தது 35. பிரம்மன்யானாம் பலிஹி அகம், பலி சக்கரவர்த்தி. விராணாம் அகம் அர்ஜுனக. பூதானாம் ஸ்திதிஹி உற்பத்திஹி அகம் வை பிரதி சங்கிரமக. பிரம்மன்யானாம் பலிஹி. வேதியர்களிடம் பக்தி செலுத்துபவர்களில் நான் பலி சக்கரவர்த்தியாக இருக்கிறேன். வேதியர்கள் கர்மகாண்டிஸ், அவர்களிடம் பக்தி செலுத்துபவர்களில் நான் பலி சக்கரவர்த்தியாக இருக்கிறேன். இதெல்லாம் புராணத்தினுடைய கதைகள். புராணம் கதைன்னு சொல்றதே தப்பு. இவ்வாறு நடந்தது அப்படிதான் சொல்றது. இதிகாசம் அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? இவ்வாறு நடந்தது. இதிகாசம் இவ்வாறு நடந்தது. வேதியர்களிடம் பக்தி செலுத்துபவர்களிடம் நான் பலி சக்கரவர்த்தியாக இருக்கிறேன். வீராணாம் அகம் அர்ஜுனக. வீரர்களுள் அகம் அர்ஜுனக. வீரர்களுள் நான் அர்ஜுனனாக இருக்கிறேன். பூதானாம் ஸ்திதிஹி உற்பத்திஹி. பூதங்களுடைய அனைத்து பிராணிகள், இந்த இடத்துல பூதம்னா பிராணிகள். உற்பத்தி சிருஷ்டி, ஸ்திதி காப்பாற்றுதல். படைத்தலும் காப்பாற்றும் நானே. அடுத்த வேர்டு பிரதிசங்கிரமக அப்படின்னா என்னுள் ஒடுக்குவோனும் நானே. இப்போ 3 வேர்டு வருது. சிருஷ்டி ஸ்திதி லயங்கிறத அகம்பை பிரதிசங்கிரமகா, எனக்குள் ஒடுக்குவளாகவும் நான் இருக்கிறேன். அவைகள் சென்று ஒடுங்கும் இடமும் நானே. இந்த பூதங்கள் தோன்றுவதும் படைப்பதும் நானே. ஸ்திதிகி உற்பத்திகி படைப்பது, ஸ்திதிகி காப்பவனும் நானே. பிரதிசங்கிரம அவை அனைத்தும் ஒடுங்கும் இடமும் நானே. என்னிடமிருந்துதான் அனைத்தும் தோன்றி இருந்து லயமடைகிறது. முப்பத்தி 6. கதி உக்தி உத்சர்க உபாதானாம் ஆனந்த ஸ்பர்ஷ லக்ஷணம் ஆஸ்வாத ஸ்ருதி அவக்ராணம் அகம் சர்வேந்திரிய இந்திரியம். இந்திரியம் உங்களுக்கே தெரியுது. ஒரு இந்திரியம் வரிசையா சொல்லிட்டே வர்றாரு. கதி உக்தி காலால் நடக்கும் சக்தி. இந்திரியங்கள் தான் வரிசையை சொல்லிட்டே வர்றாரு. கதி, கதினா நடக்கிற சக்தி. உத்சர்க கழிவுகளை வெளியேற்றும் சக்தி. கழிவுகளை, அது வேர்வையிலிருந்து கழிவுகளை வெளியேற்றும் சக்தியாக நான், எல்லாமே நான் இருக்கிறேங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நீங்க அப்படியே எழுதிட்டே வாங்க. உற்சர்கனா கழிவுகளை வெளியேற்றுதல். உபாதானம்னா கை, ஒரு பொருளை கிரகண சக்தி. உபாதானமாக கையில் இருக்கிற சக்தியாக நான் இருக்கிறேன். ஆனந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கிற சக்தியாக நான் இருக்கிறேன்.
சந்ததியை உருவாக்கும் உறுப்புகளில் இருக்கிற சக்தியாக நான் இருக்கிறேன். ஸ்பர்ஷ, தோளினுடைய தொடு உணரும் சக்தியாக நான் இருக்கிறேன். தொடு உணரும் சக்தி. ஸ்பர்ஷ, லட்சணம், இவைகளாக நான் இருக்கிறேன். இவ்வாறு லட்சணம், இந்த லட்சணத்தோடு கூடியவளாக நான் இருக்கிறேன். ஆஸ்வாத ஸ்ருதி, லட்சணம்னா தர்ஷனம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கண் கொடுக்கப்படாதனால நீங்க லட்சணம்ங்கிறது இவையாக நான் இருக்கிறேன்னு எடுத்துக்கலாம். லட்சணம்ங்கிறது கண் தர்ஷனம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உன்னோட லட்சணத்தை யார் பார்க்கறது? கண் தானே பார்க்குது. அந்த அர்த்தத்தில் எடுத்தீங்கன்னா அங்க கண் உள்ள வந்துடும். பார்வையாக, கண்ணில் பார்க்கும் சக்தியாக நான் இருக்கிறேன். இந்திரிய சக்தியை சொல்லிக்கிட்டே வராரு. ஆஸ்வாதன, சுவையை அறிகிற சக்தி. சுவையை அறிகிற சக்தி. ஸ்ருதி, கேட்கிற சக்தி. அவகிராணம், ஸ்மெல். கிராணம், நுகரும் சக்தியாக. இது வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாரு. கதி உக்தினா நடக்கும் சக்தி, உத்சர்கனா கழிவுகளை வெளியேற்றும் சக்தி, உபாதானம் அப்படின்னா கை இந்திரிய சக்தி, ஆனந்தம் அப்படின்னா சந்ததியை உருவாக்கும் உறுப்புகளில் இருக்கிற சக்தி, ஸ்பர்ஷ தொடு உணரும் சக்தி, லட்சணம்னா கண் பார்க்கிற சக்தி, ஆஸ்வாத சுவையை அறிகிற சக்தி, ஸ்ருதி கேட்கிற சக்தி, அவகிராணம் நுகர்கின்ற சக்தி. அகம் அடுத்து வருது சர்வேந்திரிய இந்திரியம், எல்லா இந்திரியங்களுக்கும் இந்திரியமாக நான் இருக்கிறேன். இவ்வாறு இந்த லட்சணத்துடன் கூடி எழுதிக்கலாம். அல்லது இவ்வாறு இந்திரியங்களுக்கெல்லாம் இந்திரியமாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்திரியங்களுக்கெல்லாம் இந்திரியமாக இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? இந்த இந்திரியங்கள் செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிறேன். இந்திரியங்களை கடந்திருக்கிறேன். நம்ம முண்டக்கோபனிஷத்துல இதை பார்த்திருப்போம். அதீத அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இதை இந்திரியத்துக்கு இந்திரியமாக இருக்கிறேன்னா இந்திரியமாக நான் இல்லை. ஃபர்ஸ்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த இந்திரியமாக நான் இல்லை. இந்திரியத்துக்கு சக்தி, இந்திரியத்துக்கு இருப்பை கொடுப்பவளாக, ஆதாரமாக, இந்திரியங்கள் செயல்படும் சத்து சித்தையும் கொடுப்பவளாக நான் இருக்கிறேன். அதுதான் என்ன அர்த்தம்? இந்திரியத்துக்கு இந்திரியம். இப்ப கண்ணூர் இந்திரியம் இருக்கும்னா அந்த இந்திரியமாக நான் இல்லை. அந்த இந்திரியத்துக்கு இந்திரியமாக நான் இருக்கும் போது அதற்குண்டான இருப்பையும் அதற்குண்டான செயல்பாடு சக்தியையும் கொடுக்கும் அறிவு சொரூபமாக, ஆத்மாவாக நான் இருக்கிறேன் அர்த்தம். இந்திரியத்துக்கு இந்திரியமாக இருக்கிறேன்னு அர்த்தம். அது ஒரு புது இந்திரியமாங்க அப்படி கேட்கக்கூடாது. இந்திரியத்துக்கு இந்திரியம்னா ஆத்மா தான் இந்திரியத்துக்கு இந்திரியம். கண்ணுக்கு கண், காதுக்கு காது அப்படின்னா ஆத்மான்னு அர்த்தம். இவையெல்லாம் தனி, அதாவது என்ன, இந்திரியம் தனியாக செயல்படுவதற்குண்டான சக்தி கிடையாது. எந்த இந்திரியம் தனியாக ஆத்மாவை கழட்டி விட்டுட்டு தான் மட்டும் தனியாக செயல்படக்கூடிய சக்தியற்றது. இப்படி அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். நீங்க அதை அப்படி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்திரியத்துக்கு இந்திரியம்னு புரிச்சுக்கணும். இப்ப அந்த இந்திரியம் இந்திரிய சக்தியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கறத அப்படியே கிராஸ் ஓவர் பண்ணி போகாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து நம்ம வேல்யூ பாயிண்ட்ல இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய நம்ம மனதளவில் வர பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, சில இள வயதில் அந்த இந்திரிய சக்தியை, ஒரு பார்க்குற சக்தி எடுத்துக்கலாம், ஒரு கேட்குற சக்தி, ஒரு ருசியை உணர்ற சக்தி, அல்லது கால் நடக்கிற சக்தி, ஓடுற சக்தி, எது வேணா எடுத்துக்க. ஓடுற சக்தி, நடக்கிறது, கையில் பிடிக்கிற சக்தி, அப்படி நம்ம ஒரு என்ஜாய் பண்ணியிருப்போம். இன்னவர் எங்கேஜ் ஒரு 25, 20, 25, 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அது ஒரு சக்தி நமக்குள்ள இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நாம முட்டிங்கிறது இருக்கிறது தெரியாம முட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அதுவும் இறைவனை. அப்ப பிரச்சனை இல்லை, நீங்க எதையும் சிந்திக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த வயசுலயே எதை சிந்திச்சு வச்சுக்கணும் தெரியுங்களா? இந்த மாதிரி சக்தியாக இருப்பதும் இறைவன். வயதாக வயதாக அந்த இந்திரிய சக்தி என்ன ஆகுது? குறையுதா? நான் கால்கள் பழையபடி நடக்க முடியாது, கைகள் பழையபடி வேலை செய்ய முடியாதுங்கும் போது இந்திரியங்கள் என்ன ஆயிட்டே வரும்? கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சக்தியை குறைந்து கொண்டு வருவதும் இறைவனேன்னு தெரிஞ்சுக்கணும். இறைவன் அந்த இடத்தில் வெளிப்படுகின்ற சக்தியாக இருக்கிறார். அவர் இப்பொழுது தன்னுடைய சக்தியை குறைத்துக் கொள்கிறார். அதுவும் குறைவதும் இறைவனேன்னு இருக்குது பாருங்களா. தட் இஸ் அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேதாந்தா. ஒரு சக்தியாக இருக்கிறதுன்னு பார்க்கறது ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த சக்தி குறையும் போது ஓல்டேஜ் இருந்தாலும், இந்த சக்தி இருந்தாலும் அது பகவான், அது இல்லைன்னா என்னதான் அதுவும் பகவான். அப்ப என்ன ஆகுனா நம்மளுக்கு நோ நீட் ஆஃப், என்ன சொல்றது, ஒருத்தருக்கு ஒரு இந்திரிய சக்தி அதிகமா இருக்கு, புத்தி சக்தி அதிகமா இருக்கு, நோ நீட் ஆஃப் பொறாமை, அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்க வெளிப்படுதுன்னா அதுவும் இறைவனோட வெளிப்பாடு தான். இது சில மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஏஜ், ஓல்டேஜ். ஏன் நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் த ஓல்டேஜ்னா மெயின் தங்க உடம்புல சக்தி குறையதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியறது இல்லை. ஓல்டேஜ் பீப்புளுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழையபடி என்னால் ஒர்க் பண்ண முடியல, சிந்திக்க முடியல, வெளியில போக முடியல, இந்திரியங்கள் மூலியமாக என்ஜாய் பண்ண முடியலை. ஏன்னா அந்த இந்திரியங்களை என்ஜாய் பண்ணி வாசனைகள் வேற உள்ள படுத்து கிடக்கும். எல்லா விஷயங்களும் வாசனை எங்க இருக்குது? அவங்க அந்த ஏஜை கிராஸ் பண்ணிட்டாங்க, இந்திரியங்க தன்னுடைய பலத்தை இழந்தாலும் உள்ள என்ன இருக்கு? வலுவான வாசனை. அது என்ன பண்ணு? மேல எழுந்து எனக்கு அந்த சுகத்தை கொடு, இந்த சுகத்தை பாரு, அந்த சுகத்தை பாருன்னு அப்படி ஒரு வாழ்க்கையை நாம வாழ்ந்து பழகிறதுனால, இந்திரிய சுகத்துக்கு அடிமையாகி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த சக்தியை இந்திரியம் இழந்துரும். ஆனா வாசனையும் உள்ள இருக்கும். இப்ப லட்டை சுகர் வந்தாச்சு, சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சந்தோஷமாக நாம ஏற்றுக்கொள்கிறோமா? என்ன ஏன் முடியறது இல்ல? ஆனா முதல்ல லட்டு சாப்பிட்டு அந்த ருசி என்ன இருக்குது? உள்ள வாசனையாக பதிவுகளாக இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த பதிவுகள் மேல எழுந்து வந்தாலும் அது வராதுன்னு சொல்ல, பதிவுகள் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ஞானத்தை பெற்றோன்ன பதிவுகள் இல்லாம எங்க போகும்? பதிவுகள் இருக்கும், அது வெளியில வரும். இதெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி. வெளியில வந்தா தான் அப்பாவை காலைல அப்பான்னு கூப்பிட முடியும், இல்லைன்னா தாத்தானா கூப்பிடுவோம். ஏன்னா அப்பாங்கிறது நம்ம எப்படி கூப்பிடுறோம்? பையனை எப்படி கூப்பிடுறோம்? அந்த பதிவு இருக்கிறனால தானே தூங்கி எழுந்துச்சு காலை எழுந்திரிச்சோம், அந்த பதிவு வர்றதுனால தானே அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறோம், தாத்தாவை தாத்தான்னு கூப்பிடுறோம். ஸோ பதிவுகள் இஸ் நெசசிட்டி ஃபார் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அது ஒன் ஆஃப் த. அப்போ அது பதிவுகள் ஆகணும். அப்ப இந்த மாதிரி பதிவு இந்திரிய சுகத்தின் மூலியமாக அந்த பதிவுகளும் உள்ள பதிவு இருக்கும். அப்பாவை எப்படி ஒரு பதிவு இருக்கோ, இந்திரிய லட்டுனுடைய டேஸ்ட் உள்ள பதிஞ்சிருக்கும். இப்ப இந்திரிய சுகங்கள் அதிகமாக பதிவுகள் இருக்க நீங்க ஓல்டேஜ் வரும்போது அது வெளியில வரும். ஆனா என்ன பண்ண முடியாது? அதை நீங்க தீர்த்துக்க முடியாது. அந்த ஆசையாக வெளிப்படும் போது அந்த ஏன் சுகர் வந்திருக்கும், அப்ப லட்டு சாப்பிட முடியாது. அப்ப என்ன ஆகுது? பிரஷர். இது எப்படி டேக்கிள் பண்றது? அழகா டேக்கிள் பண்ணிடலாம். என்ன வரணும்? ஆம்புலன்ஸ் வரணும். நம்ம லாங்குவேஜ்ல உங்களுக்கு சொன்னா டக்குன்னு புரியும். ஆம்புலன்ஸ் வரணும். அந்த எண்ணங்கள் வெளித்தோணும் பொழுது இது காப்பாற்றணும். எது? குருமுக்கேன கேட்ட வேதாந்த சாஸ்திரங்கள். இதெல்லாம் மித்தியா, எது வேணா வச்சுக்கலாம். ஆம்புலன்ஸ்ல எது வேணா வரலாங்க, தெரியுங்களா? 101 எப்படி எந்த விதமான ஆம்புலன்ஸ் வேணாலும் வரலாம். அதுல 100 வரலாம். 100 வரும்போது இங்க என்ன தேவையோ அதுக்கு தகுந்த அக்யூபன்ஸ் அங்க கொடுப்பாங்க. ஹார்ட் அட்டாக்னா அவங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க, கால் அடிபட்டா ஆம்புலன்ஸ் என்ன இருக்கும்? அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் தான் அவர் கொடுக்குறாங்க உள்ள ஆம்புலன்ஸ்ல, உயிர் போகாம இருக்க. அந்த மாதிரி ஆம்புலன்ஸ். அப்போ எந்த இடத்துல நம்ம வீக்கா அந்த வாசனைகள் வெளிவரும்போது தொந்தரவு பண்ணாமல் வருபட்ட விதைன்னு சொல்லலாம். தத்த பீஜவத்து. அது எண்ணங்கள் நம்ம அந்த அளவுக்கு மெச்சோர்டாகி இருந்தோம்னா மட்டும்தான், மனதை அந்த அளவுக்கு பலப்படுத்தி வச்சிருந்தோம் மட்டும்தான் யூ கேன் என்ஜாய் த ஓல்ட் ஏஜ். இல்லைனா புலம்பல். நாமளும் நிம்மதியா இருக்க மாட்டோம், சுத்தி இருக்கவங்களே நிம்மதியா இருக்கிறதுக்கு விட மாட்டோம். சோ கண்டிப்பா ஒருத்தர் வாழ்க்கையில் என்ன தேவை? வேதாந்தம்ங்கிறது ஒரு மனிதனுக்கும் தேவை. எதுக்கு? கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஓல்ட் ஏஜ் ஒரு ப்ராப்ளத்தை எடுங்க, இந்திரிய சக்தி குறையுது அப்படின்னா அது இறைவன் தான் இருக்கும் போதும் இறைவன் தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோமே. போகும்போது அதாரு இறைவன் ஏத்துக்கணும்.
ஓல்டேஜ்னா இப்படித்தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறது. அதுதான் இந்த வேல்யூ பாயிண்ட். நம்ம ஏன்னா அதுவாக இருக்கா இதுவாக இருக்கிற போது இந்திரிய சக்தி வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஓல்டேஜ் இஷ்யூ ஆயிரதுனால நம்ம அதை சிந்திச்சு கடந்து போகிறோம். அடுத்தது 31 37 சாரி 3 லைன் இருக்குல்ல. பிருத்திவி வாயு ஆகாஷः ஆபக ஜோதிஹி அகம் மகான் விகாரக புருஷக அவ்யக்தம் ரஜக சத்வம் தமக பரம் அகம் ஏதத் பிரசங்கியானம் ஞானம் சத்வ விநிச்சயः. இங்க பாத்தீங்கன்னா என்னடா அது திருப்பி பிருத்திவி வாயு ஆகாசம் வருதே, புனருக்தி தோஷமா? கிருஷ்ணர் அப்படி புனருக்தி தோஷத்தை கொடுத்துருவாரா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சாங்கியருடைய பிலாசபி ஆஃப் சிருஷ்டிக்கிரமம், சாங்கியர்களுடைய சிருஷ்டிக்கிரமம், சாங்கிய மதம் அவங்களுடைய சிருஷ்டி கிரமத்தை இங்க சொல்றாரு. அந்த சிருஷ்டி நான் தான் அப்படிங்கிறத அவங்களுடைய இதுல வந்து அவர் கூறுறாரு சாங்கியத்துல. இப்ப நம்ம சாங்கியம் முதலே படிச்சிருக்கோம். அவங்களுடைய 25 தத்துவம், சாங்கியத்தினுடைய சிருஷ்டி கிரமம்னா எப்படின்னு டக்குன்னு சொன்னோன்னா ஞாபகம் வரணும். 25 தத்துவம், அதுல 24 பிரகிருதி ஸ்வரூபம், 1 புருஷக. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரகிருதி ஆஃப் இட்ஸ் ஓன் கேன் கிரியேட் சிருஷ்டிங்கிறது அந்த இடத்துல அவங்க மாறுபடுறாங்க. மற்றபடி ஃப்ளோலாம் கரெக்டா இருக்கும். ஆனா ஆரம்பிக்கிற இடம் என்னது? வித்தவுட் புருஷகா அந்த பிரகிருதி கேன் கிரியேட் அப்படிங்கறது அந்த இடத்துல அவங்களுடைய பிரச்சனை. ஆனா கிரமமெல்லாம் கரெக்டா சொல்லியிருப்பாங்க. அதனால கிருஷ்ணர் அதை எடுத்துக்கிறார். எங்க எது நல்லது இருக்குதோ எடுத்துக்கலாம். நீ நாட்டு எல்லாத்தையும் நெகேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படித்தான், ஏன்னா சிருஷ்டிங்கிறது உண்மையில ஏங்க எதை வேணா எடுத்துக்கலாம்னா எனக்கு உருப்படியே சொல்லுங்க எப்படித்தான் இந்த உலகம் கிரியேட் ஆச்சுன்னா, மாலை நேரத்தில் தெரிகிற கயிற்றின் மேல் தெரிகிற பாம்பு எப்ப சிருஷ்டியாச்சு? அதை பத்தின டீட்டெயில் தலையில் உருவாச்சா, வால் உருவாச்சா? இருப்பது என்னது? தோற்றத்துக்கும் காட்சிக்கும் மட்டும், அனுபவத்துக்கு மட்டும் இருக்கிற ஒரு விஷயம். புரியுதுங்களா? அதுல வந்து அவ்வளவு டீட்டெயிலா அப்படியே ரீசனிங் அனாலிட்டிக்கல் எதுவுமே என்ன தேவையில்லை. அது மித்தியா. அதனாலதான் எங்க நல்லது அந்த சிந்திக்கக்கூடியவர்கள் சாங்கியர்கள் நம்ம கரெக்டா எப்டா திங்க் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்காங்க இல்லையே நம்ம சொல்ல. அதனால பகவான் என்ன பண்றாரு, அழகா அவங்க ப்ரொசீட் பண்ணி போறாங்க. சிருஷ்டியை பத்தியும் போது கிருஷ்ணர் எதை எடுக்கிறாரு? சாங்கிய பிலாசபி ஆஃப் சிருஷ்டி. அங்க 25 தத்துவங்கள் சொல்லுவாங்க. அதுல 1 புருஷக, மத்ததெல்லாம் வந்து 24 தத்துவம். அத வரிசை அங்க சொல்றாரு. எந்த வேர்டு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு என்ன வரணும்? 24 வரணும். புருஷனோட சேர்த்துனா 25. புரிஞ்சுங்களா? அதத்தான் அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிருத்திவி வாயு ஆகாஷக ஆப்பக ஜோதிஹி 5. சூக்ஷ்மம் பூதங்கள் பேர் படிச்சவங்களுக்கு தெரியும் நினைக்கிறதுனால சொல்லல. பிருத்திவி வாயு ஆகாஷ ஆப்பக ஜோதினா அக்னி. இதனுடைய சூக்ஷ்மம் 5 பிளஸ். இப்போ அவங்களுடைய பிரகிருதி பார்த்தீங்கன்னா 3 லெவல் சொல்லுவாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். பேசிக்கா அது அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் அடிக்கடி இது யூஸ் பண்ணுவார். பிரகிருதிங்கிறது 3 நிலையில சொல்லுவார் அவரு. மாயதாங்க, நாம சொல்ற மாயை தான். அவங்க வந்து 3 நிலையில அதை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த 3 நிலை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க இப்ப கிளாஸுக்கு வராத சும்மா ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்க, ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அது ஒரு மூடு. இதை வச்சு நான் பிரகிருதிக்கு கனெக்ட் பண்றேங்க. இப்போ திருஷ்டாந்தம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 4:30 கிளாஸ், 4:15 நீங்க ரெடி ஆயிட்டீங்க. அப்ப நீங்க ஒரு லெஷரா இருக்கு ஒரு மூடு, இன்னும் 50 மினிட்ஸ் இருக்கு. அப்ப அது ஒரு நிலை. என்ன எது ரெடி ஆகல, கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு,
அதே நீங்க தான். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குமா இருக்காதா? அது ஒன்று. இப்போ கிளாஸ் 6க்கு முடியுது, 5:55க்கு இருக்கிற மூடு டிஃப்ரெண்ட் ஆகுதா இல்லையா? எப்படி நீங்கள் அந்த 5 o'clock கிளாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த 5க்கு 4:49 அப்படிங்கும்போது மூடு வேற. அதே 5:59 வரும்போது எல்லாம் எடுத்து வைக்கலாமா? அதை ஒருத்தர் ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு ஓடி போய் வாக்கிங் போகிறவங்களாம் ஐயோ டைம் ஆச்சு இவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க, என்ன பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏன்னா வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிட்டா தெரியாதுல்ல எனக்கு. இப்படி வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு ஓடிட வேண்டியது. இவங்களுக்கு வேற வேலை என்ன உட்காந்துட்டு. அதே இது யாரையும் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணலீங்க, அது புரிய வைக்கிறதுக்கு நான் பல வார்த்தைகளை போடுறேன், ட்ரை பண்ணுறேன். சரியா? போகிறவங்க உங்களை குத்தி ஏன்னா யார் யார் போகிறீங்க எனக்கு தெரியாது. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த மூடு வேறையா மாறுதா? முடிஞ்சு போச்சு, கிளாஸ் முடிஞ்சு பேனா மூடுறக்கு, புக்கில் எடுத்து வைக்கிறதுக்கு, இங்கே சாமி சொல்லும்போது எல்லாம் பேக்கில் எடுத்து போடுறக்கு, எல்லாம் மூடெல்லாம் அங்கே தான் இருக்கும். அங்கே என்ன சொல்கிறாங்கிற அந்த இருக்காதா? அதே நான் தான். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அதே நான் தான், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால். அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அது பேனால ரெடி பண்ணிக்கிறது, புக்கு எந்த திருவாசகம் படிக்க சொன்னாங்க, என்ன படிக்க சொன்னாங்க, அது ஒரு மைண்ட் இருக்கும். படிக்க சொன்னாங்களா, நோட்ஸ் 20 30 என்ன பக்கம் சொல்கிறாங்க, அந்த போன கிளாஸ் என்ன நடத்துகிறேன், அப்போ பாருங்க என்ன கிளாஸ் ஒரு முடிச்சாங்க உத்தவகீதை, அப்படி ஒன்று. அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கோம். ஆச்சா, இந்த மாதிரி இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னை சொல்கிறான் உன்னை சொல்கிறான் நினச்சிங்கன்னா தெளிவாக புரியாது. இந்த 3ஐ பிடிச்சிக்கிறீங்களா? இந்த மாதிரி அவங்க யார சொல்றாங்க, பிரகிருதினா யாரு தெரியும் இல்லையா? அது நாம் மறந்துடக்கூடாது. அதை விட்டுடுச்சு அப்புறம் எல்லாம் போச்சு. பிரகிருதினா காரண சரி ரூபத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுடைய காரண ரூபம். அதுல அதாவது அவங்க ஒரு ஜீவனுக்குள்ளேயும் புண்ணிய பாப்பத்தோடு கூடிய காரண சரீரத்துல இருக்கிற ரூபம் தான் என்னது? எல்லா புட்டுகேதர், ஆல் ஜீவாஸ் புட்டுகேதர் சமஷ்டி காரண சரீரம் பிளஸ் அவங்க இண்டிவிஜுவலுடைய பாப புண்ணியம். அப்படின்னா அந்த காரண சரீரத்தில் அகங்கிற ஒரு அபிமானம், ஐடென்டிபிகேஷன் ஆஃப். இப்ப நாம எங்க பண்ணிட்டு இருக்கிறோம்? ஐடென்டிபிகேஷன் வித் மை ஸ்தூல சரீரம். கனவு காணும் போது ஐடென்டிபிகேஷன் வித் மை சூக்ஷ்ம சரீரம். அப்ப எங்க இருக்கு ஐடென்டிபிகேஷன் வித் த காரண சரீரம்? அது எப்படிங்க இருக்கும்? தூங்கும் போது என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்? காரண சரீரத்தில் ஐடென்டிபிகேஷன் பண்ணி தானே தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த நிலை ஆச்சா எல்லா ஜீவர்களும். ஆச்சா அதுல அவங்க 3 சொல்றாங்க. அதனாலதான் கிருஷ்ணரே எடுக்கிறாரு. வாய்ஸ் திங்கிங் பீப்புள் பாருங்க. 3 ஒன்னு பிரம்ம தத்துவம் வெளிப்படாம சிருஷ்டியும் ஸ்டார்ட் ஆகாம கம்முன்னு இருக்கிற ஸ்டேஜ். எப்போ? 4:45 5 o'clock கிளாஸ்னா 4:45 இருக்கிற மூடு. எதுவும் செய்யாம அரிபரி எழுதணும்னு கிடையாது, எஞ்சி போலாங்கிறது கிடையாது. கம்முன்னு இருக்கமா? ரெக்கார்டிங் த கிளாஸ் நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ரெக்கார்டிங் த கிளாஸ் நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த விதமான டென்ஷன் இல்லாம கம்முன்னு இருக்கமா? அது ஒரு நிலை. அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெடி டு 60 செகண்ட் ஸ்டேஜ். ரெடி தான். என்ன இது பிரியல, ஏன்னா சத்துவ குணம் தமோ குணம் பிரிஞ்சு சத்துவ குணத்திலிருந்து ஈஸ்வரன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ரெடினஸ். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? 4:59க்கு நம்ம எப்படி ஒரு மூடு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மூடுக்கு வருவது. அப்புறம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் 6 வகுப்புகள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மூடு, அதுக்கப்புறம் முடிஞ்ச ஸ்டேஜ், ஃபைனல். இப்படி 3. எதுக்கு? பிரகிருதிக்கு அவங்க 3 கொடுக்குறாங்க. நம்ம லாங்குவேஜ்ல மாயா. நாம என்ன சொல்லுவோம்? ஜடமா இருக்கும்போது அது பிரகிருதி, வெளிப்பட்டவுடன் ஒரே லைன் ஈஸியா. அது இன்னும் கொஞ்சம் அவங்க டெப்தா கொண்டு போறாங்க. வெளிப்படுறதுக்கு முன்னால ஒரு டார்மெண்ட் ஸ்டேஜ், ஆக்டிவ் ஸ்டேஜ், 100% ஆக்டிவிட்டி தொடங்குற ஸ்டேஜ், ஆக்டிவிட்டிக்கு வந்த ஸ்டேஜ். 3 ஸ்டேஜ். டார்மெண்டா இருக்கிறது, ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கலான்னு ஒரு ஸ்டேஜ், ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ். இப்படி 3 கொண்டு வராங்க. புரிஞ்சுங்களா? அதைத்தான் இங்க என்னென்ன வேர்டு போடுறாங்க தெரியுங்களா? அவ்வியக்தம் நம்பர் 1, மகத்து நம்பர் 2, அகம் நம்பர் 3. வேர்டு தான் மாறுது. நான் சொன்ன மீனிங் வச்சுக்கிட்டு அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 பிரகிருதி, அது அவ்வியக்தம் ஸ்டேஜ். பிரகிருதி அவ்வியக்தம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மகத்து தத்துவம்ங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். ரெடி டு 60, ரெடி ஃபார் 60. அடுத்தது அகம், அகங்கார,
அப்படின்னா சிருஷ்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சாச்சு. இப்படி 3 ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரகிருதி, அவ்யக்தம், மகத்து தத்துவம் செகண்ட் ஸ்டேஜ், அகங்காரகங்கிறது 3ஆவது ஸ்டேஜ். இது சாங்கிய மதத்தினுடைய சிருஷ்டி பிரகாரம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இது தெரிஞ்சு அடுத்தது இங்க வந்துங்க வேர்டு யூஸ் பண்றாங்க. அடுத்த வேர்டு விகாரகன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. விகாரம் ஆகுது அப்படின்னா அதுல எது எது அடங்கு, விகாரம்ங்கிற வேர்டு எதை குறிக்குது? இந்த ஸ்லோகத்துல விகாரம்ங்கிற வேர்டு எதை குறிக்குதுன்னா 5 ஸ்தூல பூதங்கள், 10 இந்திரியங்கள், மனம். இந்த விகாரங்கிற ஒரு வேர்டு, ஏன்னா அந்த சூக்ஷ்மத்துல தான் விகாரமா இதெல்லாம் வந்தது. எப்படிங்க இப்ப நீங்க வாட்டு கற்பனை கதை விட்டுட்டு இருக்கான்னு சொல்லாதீங்க. அந்த முதலே சொல்லிட்டாங்களா, பஞ்ச சூக்ஷ்ம தனித்தனியே சொல்லிட்டாங்களா இல்லையா? ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் வந்ததா இல்லையா? பிருத்திவி, வாயு, ஆகாஷ, ஆப்ப, ஜோதி, அதெல்லாம் என்னது சூக்ஷ்மா போட்டோமா. அப்புறம் விகாரங்கிற ஒரே வேர்டு இல்லது. அப்ப அதுல இருந்து என்ன வந்தாகணும்? சூக்ஷ்மம், சாரி ஸ்தூலம் 5. அப்ப அதுல இருந்து என்ன வந்தாகணும்? 10 இந்திரியங்கள் வரணுமா வேண்டாமா? சூக்ஷ்மத்திலிருந்து அப்படி என்னென்ன வரணும்? 10 இந்திரியங்கள் என்ன வரலையே? இந்திரியங்கள் பிளஸ் மனதை விட்டு என்ன பண்றது? மனம். அப்போ என்னென்ன வரும்? 5 + 10 + 1 5 ஸ்தூலம். ஆல்ரெடி சூக்ஷ்மம் சொல்லியாச்சுங்க, அதனால இங்க ஸ்தூலம் மட்டும்தான் வரும். 10 இந்திரியங்கள் அங்க சொல்லல. அப்ப 10 இந்திரியங்கள் எல்லாமே விகாரத்துல வந்தது தானே. விகாரம் மீன்ஸ் மாறுபாடு. அடுத்தது ஒரு மனம். அப்ப எவ்வளவு ஆச்சு? 16 பிளஸ் 5. எது 5? முதல்ல படிச்சோம்ல சூக்ஷ்மம். மொத்தம் எத்தனை ஆச்சு? 16 + 5. இன்னும் எவ்வளவு இருக்குது? 24க்கு 3. அந்த 3 தான் 3 ஸ்டேஜ். பிரகிருதிக்கு 3 ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா? 3. ஃபர்ஸ்ட் பிரகிருதிக்கு 3 ஸ்டேஜ் 3. அடுத்தது 3 + 5. 5 வந்து சூக்ஷ்மம். அடுத்தது அதோட 8 ஆச்சா? 5 + 3 8. அதுக்கப்புறம் விகாரம். விகாரத்துல என்ன சொன்ன? 16 5 ஸ்தூலம், 10 இந்திரியம், ஒரு மனம். இதுல இருந்து விகாரமானது. அப்ப 3 ஃபர்ஸ்ட், 5ங்கிறது சூக்ஷ்மம், அப்புறம் விகாரம். விகாரம் கவர் 16. அப்ப 16 + 8 3 + 5 + 16. மேக்ஸ் நல்ல காலங்காலத்தில் சுறுசுறுப்பா இருந்தா புரியும், இல்லைன்னா புரியாது. என்னமோ போட்டு 5 3 6 3 ஃபர்ஸ்ட் பக்கத்து, 3 சூக்ஷ்ம ரெடினஸ், அப்புறம் 5 சூக்ஷ்மம், அப்புறம் விகாரம்ங்கிற வேர்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல வர 16 புரிஞ்சுக்கலாம். 3 + 5 + விகாரம். அப்ப அந்த விகாரங்கிறதுக்குள்ளதான் என்ன வரணும்? மிச்சம் விட்டதெல்லாம் 5 ஸ்தூலம், 10 இந்திரியம், ஒரு மனம். அப்படி புரிஞ்சுட்டீங்கன்னா டக்குன்னு எப்ப ராத்திரி எழுப்பி கேட்டாலும் சாங்கிய பிலாசபியில சிருஷ்டி சொல்ல தெரியும். 3 + 5 + விகாரம். இப்ப இதுதான் என்னது? 24. இது 24 அப்படியே தனியா அவங்க சொல்ற கதை வந்து அப்படியே உலகம் அந்த இடத்துக்கு நான் போயிடக்கூடாது. பிளஸ் புருஷகா 25வது என்னது? புருஷகா. இதெல்லாம் நம்ம லாங்குவேஜ்ல அபராப்பிரகிருதி, பராப்பிரகிருதி. யார் புருஷகதை என்னது? பராப்பிரகிருதி. நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. இதெல்லாம் தேரும்போது என்ன நடக்குது? சிருஷ்டி. இப்ப மீனிங் பார்த்துட்டே வாங்க. இப்ப பாருங்க, ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் என்னது? பிருத்திவி, வாயு, ஆகாஷ, ஆப்பக, ஜோதி. இதெல்லாம் என்னது? முடிஞ்சுதா? சூக்ஷ்மம். இப்ப அகம் மகானு. இப்ப நீங்க தான் மீனிங் சொல்ல முதலே சொல்லிட்டு நானு மகத்தத்துவம் தான் மகானு. விகாரக, புருஷக, அவ்யக்தம். அவ்யக்தங்கிறத நான் என்ன சொன்ன முதலே சொன்னேன்? அவ்யக்தங்கிறது பிரகிருதி. இப்ப வேர்டு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி தரேன். அவ்யக்தங்கிறது பிரகிருதி. 2வது மகத்து. அகம்ங்கிறது அகங்காரம். 1 + 2 + 3 1 2 3 ஃபர்ஸ்ட் 3 சொன்ன பாத்தீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வர்றது அவ்யக்தம். நான் முதல்ல சொன்ன அவ்யக்தம் பிரகிருதின்னு போட்டேன் நான். அவ்யக்தம் அதை பாத்தீங்கன்னா அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். அவ்யக்தம்ங்கிறது ஃபர்ஸ்ட். அடுத்தது 2வது வந்து மகானுங்கிறது மகத்தத்துவம். 3 வந்து அகம்ங்கிறது அகங்காரம், கடைசி ஸ்டேஜ். சோ அவ்யக்தங்கிறது டார்மெண்ட். 2வது மகான்ங்கிறது ரெடி டு சிருஷ்டி, ரெடி ஃபார் சிருஷ்டி. அகம்ங்கிறது ஸ்டார்டர் சிருஷ்டி, ரெடி ஃபார் சிருஷ்டி, ஸ்டார்டர் சிருஷ்டி. இந்த 3 தான் அந்த 3 வேர்டு. அப்புறம் விகார 16 போட்டுக்க. விகாரம்னா 16. அது என்னன்னு இப்ப சொன்னேன். 5 ஸ்தூலம்,
10 இந்திரியம், ஒரு மனம் தான் விகாரம். அடுத்தது புருஷக 25th. புருஷகங்கிறது 25th. ஆச்சா, அதோட முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ரஜக தத்துவம் தமக பரம். 3 குணங்கள். அந்த குணங்களும் நானே. இதெல்லாம் இப்ப என்ன விபூதி யோகத்துல படிச்சுட்டு இருக்கிறோம். இதுல படிக்கல, நாம எது சிருஷ்டி கிரமத்தை படிக்கல, விபூதி யோகத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். தடஸ்த லட்சணம் பேரு. ஈஸ்வரனுடைய லட்சணத்துல தடஸ்த லட்சணம் படிக்கும் போது வேற இது இப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல அதோட நின்னக்கூடாது, விபூதியா பார்க்கறது. அது அனைத்தும் நானேன்னு சொல்றார். ரஜக 3 குணங்களும் என்னதான்? நான் தான். ரஜக சத்துவம் தமக பரம். அந்த குணங்களும் மேலான பரம். நான் தான் 3 குணங்களாகவும் இருக்கிறேன். அதாவது ஒரு மலரை பார்க்குறோம் அப்படின்னா அந்த மலரும் நானே. அந்த மனதில் இருக்கிற மலரில் இருக்கிற மனமும் நானே. அதனுடைய குணம் நான் தான். அடுத்தது ஏத்தத்து, அகம் ஏத்தத்து. நான் முன் சொன்ன பிரசங்கியானாம் தத்துவங்கள், சாங்கிய பிரசங்கியானாம். சாங்கிய பிலாசபியில சொல்லப்பட்டன்னு சொன்ன பார்த்தீங்களா? அது பிரசங்கியானம்னா முன் சொன்ன 24 எண்ணிக்கை. சங்கம்னா எண்ணிக்கை. இந்த மாதிரி எண்ணிக்கை 24+1 அதைத்தான் பிரசங்கியானம் சொல்றாரு. பிரசங்கியானா எண்ணிக்கைன்னு மீனிங் வருங்க. என்ன எண்ணிக்கையில் இப்போ நான் சொன்னேன் 24+1 சொன்னேன்னா அதை இப்போ நம்ம சாங்கியரோட சொல்லப்பட பிலாசபிங்கிறது அவர் இங்கே இறைவன் சொல்லலை, நாமளே அதை புரிஞ்சுக்கிட்டேன். அங்கதான் இதெல்லாம் வருது. பிரசங்கியானாம் நான் முன் சொன்ன அகம், நான் முன் சொன்ன 20 எண்ணிக்கைகளாக இருக்கிறேன். ஞானம் அடுத்தது கடைசி வேர்டு ஞானம் தத்துவ வினஷ்சயா. ஞானம் சத்வ வினிஷ்சயா. புத்தியில் முடிவு செய்யப்படும் சக்தியான ஞானமாக நான் இருக்கிறேன். புத்தியோட சக்தி என்ன? ஞானம். அந்த புத்தியோட சக்தியாகவும் ஏன் சத்துவ குண பிரதான நிச்சயக அதாவது புத்தி டிசைட் பண்ற நிச்சய ஞானமாக நான் இருக்கிறேன். புத்தி டிசைட் பண்ற நிச்சய ஞானம். இது பாம்பா கயிறா, பாம்பா கயிறா, அது மனம். கயிறு அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்றோம் பாத்தீங்களா? கண்ணுக்கு தெரியறது கயிறு, அது நிச்சய ஞானம். புத்தியில் தோன்றுகிற ஞானம் எல்லாம் நிச்சய ஞானமா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இதுவா அதுவாகும் போது எது வேலை செஞ்சுட்டு இருக்குது? மனம். புத்தி வேலை செஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? நிச்சய ஞானம் தான். நிச்சய ஆத்மிகா புத்தி. அதே தத்துவபோதத்தோட இங்க சொல்ற ஒரு பாக்குற ஒரு ஞானம் நிச்சயம் பண்ணும் போது அது என்னது? புத்தி. அந்த புத்தியாகவும் தத்துவத்தை நிச்சயம் செய்கிற புத்தியாகவும் அந்த புத்தி சக்தியாக நான் இருக்கேங்கிறார். நிச்சயம் செய்கிற புத்தி சக்தியாக. இப்ப நம்ம வேதாந்தம் படிக்கிறோம், உள்ளதை உள்ளபடி நான் புரிஞ்சுக்கிறேன். அதுவும் இறைவன் தான், நாங்க ஒண்ணும் இல்லைங்க. சொல்றத சொல்றபடி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதாரு இறைவனுடைய வெளிப்பாடு. நான் நினைச்சுக்கிறேன் அகங்காரத்துல நான் என்ன சொல்லுவேன்? அப்பா எனக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு எங்க அபிமானம்? புத்தி மேல நான்கிற அபிமானம். சோ அது புரிவதும் என்னதுதான்? அந்த புரிய வைக்கிற புத்தியில் இருக்கிற நிச்சயாத்மிகா சக்தி நான் தான். எல்லா சக்தி இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுருதானுங்க இல்லையே? அப்போ அந்த கரெக்டா புரிஞ்சுக்கிற அந்த ஞானம் என்னதான்? சரியான ஞானம் என்னதான்? நான் தான். இப்ப என்ன பண்ணணும்? நோ கர்வம் ஃபார் ஞானி. நான் ஞானத்தை பெற்று விட்டேங்கிற கர்வம் அவர்கிட்ட எப்படி இருக்கும்? அந்த புத்தியும் அவர் தான், இறைவன் தான். அந்த புத்தி சக்தியும் அவர் தான் போது அங்க நான்கிற கர்வம் வேலை இல்லை. புரிஞ்சுங்களா? அதுதான் விபூதி யோகம் படிக்கிறதோட மகிமையே. நமக்கு அந்த கர்வம்ங்கிறது புகழ். இதெல்லாம் ஒருத்தனை அடி பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய விஷயங்கள் 2. ஒன்னு கர்வம், இன்னொன்னு புகழ். இது 2 ஒருத்தனை அடி பாதாளத்துக்கு, அதாவது நீங்க எவ்வளவு தூரம் ஏறி வந்தீங்களோ
அது அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன்ல கொண்டாந்து கீழே தள்ளிடும். நாம ஏறக்கு பல வருடங்களா இருக்கும் கீழிருந்து மேல போறக்கு. ஆனா அந்த புகழும் கர்வமும், புகழுக்குனாங்க மற்றவர்கள் புகழாமல் இருக்க, ஏங்க யார் என்னை புகழ்ந்துடாதீங்க, எனக்கு கர்வம், நான் வந்து கீழே போய் விழுந்துருவேன், அப்படி எங்க ஒருத்தர் சொல்லிட்டா இருக்க முடியும்? நீங்க என்னை புகழாதீங்க, நீ அவங்களுக்கு பா. அதோட நல்லா சிந்திச்சு பார்த்துன்னு வச்சுங்களேன். இதை புகழும் போது எனக்கு சிரிப்பு வருது. என்னன்னா, ஒருத்தர் நம்மளை புகழ்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுங்களா திங்கிக்கணும்? ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி திங்க் பண்ணணும்னா, அவங்களுக்கு புத்தி கிடையாது, அதனால என்னை புகழ்றாங்க. அவங்களுக்கு எப்படி நினைக்கணும்? ஏங்க அதில் அவங்களுக்கே சொல்லிடாதீங்க பாவம், அவங்க பாவம் எதையோ பாவம் பாராட்ட போய் நம்மளுக்குள்ள எப்படி திங்க் பண்ணணுங்கிறத நமக்கு பாயிண்டே தவிர அதை அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் எப்படி நினைக்கணும்? அவங்களுக்கு அறிவில்லை. ஓப்பனா சொல்றேன் கேளுங்க, ஒருத்தர் நம்மளை புகழ்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? உண்மை என்ன அறிவு இருக்கணும்? அவங்களுக்கு அறிவில்லை. ஏன்? என்னுடைய முழு அம்சத்தை அவங்களால பார்க்க முடியாது. அவங்க பார்க்கிற ஒரு ஆங்கிள் நான் எப்படி தெரியுறேன்? ஒருத்தர் தப்பு சொல்லும் போது என்ன பண்றோம்? அவங்க என்னை முழுமையாக அறிஞ்சுக்கலீங்க, ஒன்ன மட்டும்தாங்க பாக்குறாங்க, அதனால அவங்க என்னை தப்பு சொல்றாங்கன்னு நம்ம அழகா கொண்டு போறோம் இல்ல, ஏத்துக்கிறோமா இல்லையா? அதனால அவங்க சொல்ற தப்ப நம்ம எனக்கு தெரியும், என்னை பத்தி எனக்கு உடனே சொல்லுவோம், என்னை பத்தி எனக்கு தெரியும், நீ கம்முனுவா, நீ நினைக்கிறவா நான் இல்ல, நான் பண்றது வேற, நீ புரிஞ்சுக்கிட்டது வேற, நான் நினைச்சது வேற, வேறதான் போன்னு எப்படி கத்துறோம். அதேதான் ஒருத்தர் புகழ்றாங்கனாலும் போதும் அவங்க என்னை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு யாருனாலையும் புகழ முடியாது. இந்த உலகத்துல யாருனாலையும் முடியாது, ஈஸ்வரனை தவிர. அப்போ அவங்க புகழ்றாங்க அப்படின்னா, ஓ உங்களுடைய ஆங்கிள் நான் வந்து இப்படி சிறப்பா தெரியுறேன்னா ஓகே ஓகே. அப்போ நீங்க அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கத்தி மேல நடக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். மற்றவங்க புகழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா அவங்க ஒருத்தான் சொல்றதுக்கு வேல்யூ புகழ், மற்றவங்க எல்லாம் புகழணும்னு நம்ம ஏங்க எல்லாம் கெட்ட பேர் வர மாதிரி வாழ்ந்துட்டே போயின அப்படியும் போயிடக்கூடாது. இதை சொன்னேன், கத்தி மேல் நடக்கிற மாதிரி நான் சொல்ற பாயிண்ட். மற்றவங்க புகழ்ற மாதிரி வாழ்க்கையை தான் நீங்க வாழணும், அதுல கருத்து எதுவும் கிடையாது. அது நம்ம எப்படின்னா, மற்றவங்க புகழ்றாங்கன்னா மின்னுட்டு துப்பிடணும். இந்த வார்த்தையை அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க சொல்றாங்கன்னா உடனே நீ பேசாத, புகழாத, நான் வந்து இவ்வளவு படி ஏறி இருக்கேன், உங்களோட 2 வார்த்தையினால நான் கீழே போய் விழுந்துருவேன், ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க ஆங்கிள் அப்படி தோணுது, அவங்களுக்கு துவைதீஸ், அவர் வேற நான் வேறன்னு நினைக்கிறார், அதனால அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? புகழ்ந்து கொண்டு இருக்கிறார். அடுத்த பாயிண்ட், அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? அவர் வேற நான் வேற, இங்க இருப்பதனைத்தும் ஈஷாவாஸ்யம் இதகும் சார். அவர் சொல்றாருன்னா அதுவும் இறைவன், அது சொல்ல என்னை புகழ்றாரு அப்படின்னா அது ஈஸ்வரனுடைய புகழ். அவருக்கு என்ன தெரியல? ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு, ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒருத்தருக்குள்ள வெளிப்படுதுன்னா அது ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு. அவர் நினைச்ச அப்படி ஒரு புல் இழுத்தாருன்னா அவர் 0 ஆயிடுவாரு, அது ஈஸ்வரன் கொடுத்து வச்சிருக்காரு அவருக்கா. அப்படி அவங்களுக்கு தெரியல. எப்படி வேணா நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்பதான் அந்த கர்வங்கிற பாயிண்ட்ல போக மாட்டோம், பொறாமைங்கிறதுக்குள்ள போக மாட்டோம், புகழுக்கு அடிமையாக மாட்டோம். ஏன்னா புகழுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா டெட் வேஸ்ட். ஏன்னா என்ன ஆகுனா, புகழ்றோம் அப்படின்னா அடுத்தது அந்த அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா அந்த புகழுக்காக வாழ ஆரம்பிப்போம். அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். 4 பேர் புகழணுங்கிறதுக்காக, இந்த மாதிரி சோசியல் ஒர்க் பண்றவங்களாம் போய் பாருங்க, அந்த புகழுக்கு அடிமையாயிடுவாங்க. 4 பேர் உன்னையாட்ட மற்றவங்களுக்கு உதவி செய்யற மகான்லாம் இந்த உலகத்தில் ரொம்ப ரேர்ப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், வெடிக்கால் 4 மணிலேருந்து அதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவான். தூக்கத்தை கெட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், அந்த புகழ் 4 பேருக்கு கேட்கணும். இட்ஸ் அடிக்ஷன். எப்படி சிகரெட்டு பீரு பிராந்தி எல்லாம் அடிக்ஷனோ, அதை விட மோசமான அடிக்ஷன் மனதை கெடுக்கிற விஷயம் புகழ். ஸோ புகழ் வரும்போது கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். என்ன எதுக்காகனா, இந்த விபூதி யோகம் படிக்கிறதே அந்த இடத்துல நம்மளை காப்பாத்திடும். ஏன்னா எல்லாமே இறைவனும் போது ஒருத்தர் நம்மளை புகழ்றாங்கன்னா அவங்க ஆங்கிள் உங்களுக்கு அப்படி தெரியுது, புகழ்றாங்க. ஆனா தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலில் தோன்றாமே நன்று, அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. மாத்தி புரிஞ்சுக்கூடாது. புகழ் மற்றவங்க 4 பேர் புகழ்ற மாதிரி வாழணும். வாயை திறந்து புகழ்ந்தாங்கன்னா அது கர்வமாகவோ அகங்காரமாகவோ மாறாமல், பொறாமையாக அது மாறாமல் என்ன பண்ணிக்கணும்? நம்மள பேலன்ஸ் பண்ணிக்க தெரியும். அப்ப என்ன தெரியணும்? அப்பதான் இந்த அறிவு வரணும். என்னன்னு, அவங்க ஒரு ஆங்கிள் நின்று பாராட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஆங்கிள். ஏன்னா எந்த விஷயமும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்க முடியும். இப்போ ஒரு விஷயத்த புகழ்றாங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கிரேட்ல ஆக முடியாதுங்க. நீங்க MBBS படிக்கிற டாக்டர் கேளுங்க, ஓரளவுக்கு ஏதாவது காய்ச்சலுக்கு தொண்டை வலிக்கு மருந்து எழுதி தராங்க, நானும் பார்த்துட்டேன். இந்த ஸ்பெஷலிஸ்ட் போறாங்க வச்சுக்கலாம், த்ரோட் ஸ்பெஷலிஸ்ட் போனோன்னு வச்சுங்களேன், ஏங்க
எனக்கு இஎன்டி அப்படிதாங்கிறாங்க. அதைவே கொஞ்சம் கீழே இறங்கி எங்க கொஞ்சம் இருமல் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் போங்க வேற டாக்டர்ன்றாரு. இஎன்டி எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ ஸ்பெஷலிஸ்ட் ஆக ஆக அவங்க என்ன ஞானம் குறையுது. ஜென்ரலாக வெறும் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிற டாக்டருக்கு எல்லாமே தெரியுது. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க இஎன்டின்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ல போகும்போது எது மூக்கு பக்கத்தில் தாங்க கண்ணு இருக்கு, கண்ணை கொஞ்சம் பாருங்க பார்த்துருவாங்களா என்ன, பக்கத்தில் தாங்க இருக்குது ரெண்டும், ஆனால் பார்க்க மாட்டாங்க. எனக்கு இது மட்டும்தான் தெரியும், இது தெரியாது, நீங்கள் கோ டு. ஏன் அப்போ என்ன தெரியுது அவங்க சொல்லும் போது நமக்கு என்ன தெரியணும். அப்பவே ஸ்பெஷலிஸ்ட் ஆக ஆக ஜென்ரல் ஒரு எம்பிபிஎஸ்க்கு தெரியுற விஷயம் கூட அவர் கூட ஒரு சொட்டு மருந்து எழுதி கொடுத்துருவாரு. என் கண்ணு சார்ந்ததா வெறும் எம்பிபிஎஸ் படிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க ஜென்ரல்லே இருப்பாங்க எல்லாமே ஓரளவுக்கு. அப்போ அவங்க ஒரு சொட்டு மருந்து தைரியமா எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ண மாட்டாரு, ஐயோ நான் இஎன்டி தாங்க, கண்ணு பக்கத்துலேயே இருந்தாலும் நான் கண்ணுக்கெல்லாம் மருந்து எழுத மாட்டேங்க, நீ போய் கண் டாக்டர் போய் பாருங்க. அப்போ என்ன ஆகுது, ஸ்பெஷலைஸ் ஆக ஆக மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது. அந்த அறிவு இருக்கணும். எந்த ஒன்றை நீங்க மாஸ்டர் ஆனாலுமே மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியலங்கிறத இது சொல்லுது. எந்த விஷயம் தெரியுதோ அந்த விஷயம் என்ன சொல்லிட்டு இருக்குது, ஏய் உனக்கு இது மட்டும்தான் தெரியும், மற்ற விஷயம். ஏன்னா நிறைய பேத்துக்குள்ள ப்ராப்ளம் என்னன்னாங்க, இப்போ ஒரு பக்கம் போறோம் அப்படின்னா நின்று ரோடு கேட்கறதுக்கு டிரைவர் வைக்கப்படுவார். அவன் ஏதாவது நினைச்சா என்ன ரோட்ல போறவன் ஏங்க நம்மள என்னங்க நினைக்க போறான், அங்க நின்று எல்லாம் கேட்கக்கூடாது. அப்படியே 10 கிலோமீட்டர்னாலும் அப்படியே அமுத்துவோமே தவிர நின்று இறங்கி கேட்டுட்டா என்ன ஆகுறது, என் பிரஸ்டீஜ் இது என்ன, அதுக்கு எதுக்கு என்னத்துக்கு அவங்க அது என்ன பிரச்சனை, சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. தெரியாது எனக்கு தெரியாதுன்னு ஓப்பனா சொல்ல தெரியும். ஏன்னா ஒன் கேனாட் பி மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். இது ஒரு மன நோய்ங்க. மற்றவங்கிட்ட நமக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு வைக்கப்படுறது. தெரியாத சத்தமா தெளிவா இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போதுதான் மனம் பக்குவம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். எப்ப நம்மளை எல்லாம் மற்றவங்க நம்மளுக்கு ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களோ, அதான் நான் சொன்னேன், காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா ராய்கூழ் குடிச்சேன், பழைய சாதம் குடிச்சேன்னா 2 இட்லி சாப்பிட்டேன். ஏன்னா அவங்க ஏதாவது கேவலமா நினைச்சிட்டாங்கன்னா எது ராய்கூழையும் அதையும் சாப்பிட்டு இந்த அளவுக்கு என்ன ஆகுது, நம்மளை பொத்தி பொத்தி உள்ள ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கும் போது ஈசாவாசியம் இதகும் எப்படிங்க புரியும். இந்த மாதிரி உங்களை ஒரு சின்ன பொட்டிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்களே, ஒட்டச்சுக்கிட்டு வெளியில வந்தாத்தான் என்ன தெரியும், ஈசாவாசியம் இதகும் சர்வம், அது உறிஞ்சாத்த எங்க போக முடியும், அகமேவ இதகும் சர்வம். இதெல்லாம் எங்க இருக்குது, இங்க நாம ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு ஐயோ அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ, இவங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. சில பேருக்கு அது ஒரு மனநோய். நான் நிறைய பேர் பாக்குறேன், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது என்ன வேலை, தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது. எனக்கு எல்லா விஷயம் ஒரு தெரிஞ்சிருக்க முடியாதுங்க. ஒரு சமைக்கிறதே பாத்தீங்கன்னா ஒண்ணு நல்லா சமைக்க தெரியும், இன்னொன்னு தெரியாது. அதுலயே இப்படி ஓட்டை இருக்கும்போது மற்ற விஷயமா நம்ம எங்க தெரியாதுன்னா தெரியாது. நெட்போன் கையில செல்போன் எடுத்து ஐயோ எதுவும் தெரியாது, பச்சை கிரீன் இவ்வளவுதான் தெரியும். இது சொல்றதுல என்னங்க வைக்கும். ஆமா எத்தனை பேர் என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு தெரிஞ்சது நான் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும், தெரியாத என்ன சொல்லி ஆகணும். அப்ப என்ன தெரியுங்களா, அந்த ஆர்ஜவங்கிற கேரக்டர் தானா வரும். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது அதெல்லாம் போய் நம்மளை விட்டு அந்த நேர்மை தான் உங்களை உடச்சுக்கிட்டு வெளியில் வர உதவுற ஆயுதமே. அந்த மனசு நேர்மையா வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுலதான் நீங்க என்ன பண்ண முடியும், உங்களுக்குள்ள ஒரு வட்டம் போட்டு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கு பாத்தீங்களா, அதை உடச்சுக்கிட்டு வெளியில வர முடியும். வந்தாத்தான் ஈசாவாசியம் முறிய போகுது. அப்ப ஈசாவாசியம் முறிஞ்சாதான் நமக்கு மையேவ சகலம் ஜாத்தம் புரியும். புரிஞ்சுங்களா? சோ என்ன இதா இருந்தாலும் என்ன சொல்ல வந்த இப்போ, ஓகே. சோ இதோட என்ன பண்ணலாம் நம்ம இந்த ஸ்லோகம், இப்ப கடைசி ஸ்லோகத்தை அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு, எதுக்கு நான் சொன்ன இவ்வளவு விளக்கங்கள், இங்க இருப்பதனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்லன்னு நீங்க புரிஞ்சா மட்டும்தான் நம்ம போட்டு வச்சிருக்கிற ஒரு பிரேக் பண்ணி நமக்குள்ள நம்மளை பத்தின ஒரு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை பிரேக் பண்ணி வெளியிலேயே வர முடியும். வச்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.